ஒரு வழியா நிவின் வீட்ல செட் ஆகுறாங்க எல்லாரும். நிவின் அவங்க அம்மாட்ட வார்ன் பண்றான். தேவையில்லாம எந்த வார்த்தையும் விடக்கூடாது. நிவினோட அம்மா பசுபதிக்கும் ராகினிக்கும் கால் பண்ணி இங்க நடந்தது சொல்றாங்க. அப்படியே அவங்க காவேரியை கொலை பண்ண பிளான் பண்ண பேசிட்டு இருக்காங்க. ராகினி பின்னாடியில இருந்து விஜய் வந்து சபாஷ் ராகினி, அப்ப நீதான் இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம். வெண்ணிலா ஃபேமிலிக்கு துரோகம் செஞ்சது, காணாம போன வெண்ணிலாவை திருப்பி கூட்டிட்டு வந்து காவேரியும் என்னையும் பிரிச்சது, கான்ட்ராக்ட் மேரேஜ் பத்தி எல்லாத்தையும் சொல்லி குழப்பி விட்டது. சோ இதுவரை விஜய் ஹீரோவா பார்த்தது இல்லைல்ல, இனிமே நீ பாப்பேன்னு சொல்லி போறாரா விஜய். அடுத்த நாள் மார்னிங் வந்து காவேரி வெளியே கோலம் போடலான்னு வராங்க. அங்க விஜய் ஸ்டைலா குலர்ஸ் போட்டுட்டு காவேரி பிடிச்ச கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஹலோ பொண்டாட்டி குட் மார்னிங் சொல்றாரு. காவேரிக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல. ஆனா விஜய் கிட்ட போக முடியாதுன்னு அப்படி நிக்கிறா. நோ ப்ராப்ளம் பொண்டாட்டி, நீ வரலன்னா என்ன, நான் வரேன் டி செல்லோன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாரு. அங்க சாரதா பாட்டி யமுனா நிவின் எல்லாரும் நிக்கிறாங்க. விஜய் நேரா போய் சோஃபால உட்காந்துட்டு வீட்டுக்கு மாப்பிள்ள வந்திருக்கேன், ஒரு காஃபி டீ எல்லாம் இல்லையா சாரதா தான்னு கேக்குறாரு. சாரதா அதுக்கு தம்பி நாங்களே வந்து நிவின் வீட்டுல வந்து அடைக்கலமா இருக்கோம், இதுல நீங்க வேற என்ன பிரச்சனை பண்றீங்க. என் அருமை சாரதாத்தை, நான் பிரச்சனை பண்ண வரல, என் பொண்டாட்டிய லவ் பண்ண வந்திருக்கேன். ஏன்னா நீங்க வந்து இனிமேதான் விஜயோட லவ் பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு காவேரிக்கு வந்து ஒரு பொக்கையும் கிஃப்டும் கொடுக்குறாங்க. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நாளைக்கு என்ன ஆகும் பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் ஆல்வேஸ் வெல்கமிங் ஆன் த கமெண்ட் செக்ஷன். கேட்ச் யூ கைஸ், பை.